பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு. பேக் பெயின் ப்ராப்ளம் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்க ஆயுட்கால வரலும் உங்களுக்கு வராம இருக்கணும்னா இந்த பதிவை முழுமையா பாருங்க. சித்தர்கள் சொன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய உயரிய மருத்துவத்தை தான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு அதிகமா பேக் பெயினுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா வெட்ட சூடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால முதல்ல பெண்களுக்கு தான் இந்த மருத்துவத்தை சொல்றேன். ஆண்களும் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்க. அவங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளத்தினால வரும், பெண்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளத்தினால வரும். வெட்ட சூடு அதிகமா இருக்க பெண்கள், அதாவது வெள்ளைப்படுதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வந்துடும். இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல்னால தான் மட்டும் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான உஷ்ண காத்து, அபான வாயுன்னு சொல்லக்கூடிய பின்னாடி கேஸ் ரிலீஸ் பண்றத அவங்க அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும், யூரின் அடக்குனாலும் மலத்தை அடக்குனாலும் டாய்லெட் போறதா அவங்க யூரின் போறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அடக்கி வச்சிருந்தாங்கனால அங்க அபான வாயு அதிகரிச்சு வெட்ட வாயுவா மேல ஏறும். இது இளம் வயதுல தெரியாத ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆக 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 இதே பழக்கத்துல இருந்தாங்கன்னா மலஜலத்தை அடக்குனாங்களோ, அதாவது சிறுநீரத்தையும் மலத்தையும் அடக்குனாலோ அல்லது அபான வாயு பின்னாடி போற கேஸை அவங்க அடக்கி வச்சாலோ வெட்ட வாயுவா மாறும். அதே மாதிரி கருப்பையில அதிகமான சூடு தங்கி இல்ல கருப்பையில நச்சு தங்கி அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய் வந்துட்டாலோ இந்த வெட்ட வாயுங்கிறது அவங்களுக்கு கருப்பையிலையும் தங்கிக்கிட்டு அது அப்படியே காத்தா சுழண்டுகிட்டே இருக்கும். மூலாதாரம் சொல்லக்கூடிய எல்போர் எல்பைன்னு சொல்லக்கூடிய பின்முதுகு தண்டுக்கு கீழே மூலாதார சக்கரன்னு சொல்லக்கூடிய இடத்துல அக்கினி நேரமும் உருவாகிட்டே இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சூடை அந்த பகுதி தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அக்கினி ஆதாரமான மூலாதாரத்துக்கு மேல மணி ஓசை கொடுக்கக்கூடிய காத்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு ஆதார சக்கரங்கள்லையும் வெப்பமும் காத்தும் சேர்ந்து மலஜலத்தை அடக்கக்குள்ள அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ரெண்டு ஆதார சக்கரத்துல இருக்கக்கூடிய அக்கினியும் காத்தும் சேர்ந்து உடம்புல அதிகமான வெப்பத்தை உண்டு பண்ணும், காத்தை உண்டு பண்ணும். மலத்தையும் ஜலத்தையும் நீங்க அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா காத்தை பின்னாடி தள்ளாம, தள்ள வேண்டிய நேரத்துல அது வெளியே தள்ளக்குள்ள நீங்க தள்ளாம இறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மேல எழுப்பி விட்டுரும். காத்து கீழே போறதுக்கு பதிலாக மேல் நோக்கி எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு மேல எழுப்பிடும். அப்படி எழும்புச்சுன்னா தண்டு வட அடுக்குகள்ல இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்ப ஆயிடும். கொலகொலப்பு இருக்கக்கூடிய எலும்போட திசுக்கள் எலும்புகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரப்பாகி அங்கிட்டு இங்கிட்டு நவுந்துக்கும், ஜவ்வு பிதுங்கிக்கும். இதை வெட்ட வாயு அப்படின்னு சொல்லுவாங்க ஜவ்வு பிதுக்கத்துக்கு. இந்த மாதிரி காத்துகளையும் மலஜலத்தையும் அடக்குறதுனால பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடும். எங்கேயும் போய் கீழே விழுவ வேணாம், அடிப்பட வேணாம், எந்த ஒரு விபத்து இல்லாமலே அவங்களுக்கு பின்முதுகு தண்டுல அதிகமா வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. எதனாலன்னா அவங்க அபான காத்த, அதாவது வெளியே போக வேண்டிய கேஸை வெளியே போக விடாம அடக்கி வைக்கிறது, மலஜலத்தை அடக்கி வைக்கிறதுனாலதான் வெட்ட வாயு உள்ள உற்பத்தி ஆகுது. வெள்ளைப்படுதலும் பெண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை பெண்கள் குறிப்பிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இனிமேலாவது மலஜலங்களை சில நேரங்களில் எப்பயாவது நீங்க அடக்குனாலும் மற்ற நேரங்களில் அதை அந்தந்த நேரத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்க சரியான நேரத்தில் காலையில 5 to 6ங்கிறது மலப்பை திறந்திருக்கிற நேரம். அந்த நேரத்தில் மலம் கழிச்சிட்டாலே இந்த வெட்ட வாயிலிருந்து பாதிப்பை தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க 9 மணி 10 மணிக்கு போறது, 2 நாளைக்கு ஒரு தடவைலாம் போனீங்கன்னா அதீதமா அபான காத்து மேலதான் ஏறும். அப்படி உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த வெட்ட வாயுங்கிறது 30 வயசுக்கு மேலேயே 30ல இருந்து 35க்குள்ளேயே வந்துடும். 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கும் வரும் அதிகபட்சம். வயசு எத்தனையா இருந்தாலும் இந்த பேக் பெயினுக்கு முழுமையான காரணம் இதுதான். இந்த ரீசனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கழிவுகளை வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்காது. இப்ப வந்துடுச்சு. இதுக்கான மருத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் சொன்ன வெட்ட வாயு செந்தூரன்னு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. அதை காட்டுறேன். இந்த மருந்தை பார்த்துக்குங்க. அதை எப்படி சாப்பிடணும், இந்த மருந்து நம்ம எதுல தயார் பண்றோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் அந்த வெட்ட வாயு நோய்களை சரி பண்ணி பின்முதுகு தண்டுல இருக்கக்கூடிய வலிகளை எடுக்கக்கூடியது. காத்த வெளியே தள்ளி திரும்ப எலும்பு அடுக்குகளை சரியா அடுக்கி ஜவ்வு பிதுக்கத்தை சரி பண்ணக்கூடிய வெட்ட வாயு செந்தூரம். இதை நீங்க மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் சாப்பிடணும்னு அவசியம் இருக்காது. அதிகபட்சம் இதே மாதிரி ஒரு 7 உருண்டை 5 உருண்டை உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும்.
சரிங்களா? தேகத்தடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மருந்தை அதிகபட்சம் ஒரு 7-8 உருண்டை சாப்பிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் உங்கள் ஆயுட்கால வரலும் வெட்ட வாய்வு உங்கள் முதுகு தண்டில் ஏறாது. இந்த மருந்தை ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா முறையாக சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் எப்படி சாப்பிடணும்னு. இந்த மருந்து வந்து எதில் தயார் பண்ணுறது அப்படின்னா, லிங்கம்னு சொல்லி ஒரு பாசானம் இருக்கு. அந்த மருந்து வந்து எலும்புக்கு நல்லா உறுதி கொடுக்கும். எலும்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கும் பின்முதுகு தண்டில் இந்த வெட்ட வாய்வு ஏறிச்சுன்னா சீக்கிரம் வலி வந்துடும். எலும்புகளை நல்லா வந்து உறுதியாக்குறதுக்கு இந்த லிங்க செந்தூரமும், வெப்பத்தையும் காத்தையும் எடுக்கிறதுக்கு முட்செங்கன் மருதாணின்னு 2 மூலிகை இதில் சேரும். இந்த லிங்க பாசானத்து கூட முட்செங்கன் அதே மாதிரி மருதாணி பித்தத்தை வந்து அதிகமாக வந்து எடுக்கிறது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அதீத வந்து வெப்பம் அக்கினியை வந்து மருதாணி அணைச்சி வெளியே தள்ளிடும். முட்செங்கன் வந்து இந்த காத்து நோய்கள்லாம் வந்து சரி பண்ணும் வாதத்தை. இது கூட சேர்றதை விட முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்வாதம். வயிற்றுல தேங்கி கிடக்கக்கூடிய குப்பை, கசடு, அழுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வெளியே தள்ளிடும். இந்த 4 மருந்துல செய்யக்கூடியது தான் இந்த சித்தர்கள் செஞ்சு எல்லாரும் வந்து நாளைக்கு வர சந்ததியினர்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு முன்பே அறிஞ்சு சொன்ன மருந்து தான் இந்த வெட்ட வாய்வு செந்தூரம் பின்முதுகு தண்டுக்கு. இப்ப பேக் பெயினுக்குன்னு சொல்றாங்க. இந்த பேக் பெயினுக்கு மருந்து இதுதான். இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ஆயுட்காலம் வரலும் உங்களுக்கு பேக் பெயினுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. சாப்பிட்ற முறை சொல்றேன். ஆண்களுக்கு அதிகமா விந்து சத்தை விட்டுட்டாங்கன்னா உடம்புல பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னா மஜ்ஜை வறண்டு போயிடும். ஆண்களுக்கு விந்து சத்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா மஜ்ஜை வறண்டுரும். எலும்புல வந்து மஜ்ஜை வந்து வறண்டுருச்சுன்னா எலும்புல வந்து வெப்பம் பத்திக்கும். அதுக்கு பேர் அஸ்திகாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திகாங்க ஆகப்பட்டது எலும்பை பத்தி எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் வந்து கல் மாதிரி ஆகிரும். அதை சாப்பிட்றோம். சுண்ணாம்பு வந்து எப்படி இருக்கும்? எலும்பு வந்து சுண்ணாம்பால் ஆகப்பட்டது. அந்த எலும்புல வந்து சூடு பத்துச்சுன்னா எலும்பு பூரா அப்படியே ட்ரை ஆயிடும். அதுக்குள்ள மஜ்ஜையே இருக்காது. அதுக்கப்புறம் அடுக்குகள் வந்து ஒன்னோட ஒன்று உரசக்குள்ள உள்திசுக்கள்லாம் வந்து படக்குள்ள அவங்களுக்கு வலி தாங்க முடியாது. 2 வீலர் நிறைய நேரம் ஓட்ட முடியாது. முக்கியமா போகம் பண்ண முடியாது. அதிகமா வந்து ஆண் பெண் சேர்க்கையில அவங்க போகம் உல்லாசத்துல இருக்கக்குள்ள கணவனோ மனைவியோ 2 பேர் சேரக்குள்ள அவங்களால அதிகமான நேரங்கள் நீடிக்க முடியாது. பின்னாடி வலி வந்துடும். அப்படியே இருந்தாலும் அடுத்த நாள் அதீத வலி வந்துடும். அதாவது பேக் பெயின் அலறாங்க. ஒரு தடவை இருந்தாலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடுத்த நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக இடுப்பு வலிக்குது, என்னால செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுத்துக்கிட்டு போறாங்க ஆம்பளைங்க. அவங்களுக்கும் காரணம் என்னன்னா அதிகமா கைப்பழக்கம், அதிக விந்து சத்தை இழந்தவங்களுக்கு அக்கினி உள்ள ஏறிடும். அவங்களும் இந்த வெட்டவாய் சாப்பிடக்குள்ள எலும்பை பத்தின சூடா முன்ன சொன்ன மாதிரிதான் மருதாணி முச்சங்கனும் வெளியேற்றிடும். காத்து உள்ள வெப்ப காத்தா இந்த நேர்வாலம் சரி பண்ணும். லிங்க செந்தூரம் எலும்புக்கு வலு கொடுக்கும். ஆண்களுக்கும் இந்த வெட்டவாய் செந்தூரம் சூப்பரா வேலை செய்யும். பெண்களுக்கு அபரிமிதமா வேலை செய்யும். இந்த பேக் பெயின் ரிலீஸ் ஆகணும், பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு என்ன மருந்துன்னு தேடி எத்தனையோ மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலன்னா இப்ப சொன்ன மருத்துவ முறையை உங்க ஊர்ல எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க உள்ள மருத்துவர்கள்ட்ட உங்களுக்கு நான் மருந்து எதுல தயார் பண்றதுன்னு சொல்லிட்டேன். மருந்து எப்படி நம்ம சாப்பிட்றதுங்கிறத சொல்றேன். இந்த மருந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை வாரத்தில் 2 நாள் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் வந்து ஒரு அரை டம்ளர் காப்பி எடுத்துக்கங்க. ஒரு 100 ml கிட்ட காப்பி குடிக்கிறீங்கன்னா காப்பியில் எடுத்துக்கிட்டு இது ஒரு பட்டாணி அளவுக்கு இந்த மருந்தை வாயில போட்டு முழுங்கிட்டு காப்பியை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 7-8 தடவை உங்களுக்கு அந்த அபான காற்று உள்ள இருக்க அழுக்கு தேக்கம் எல்லாம் வெளியே வரும். ஜவ்வை பிதுக்கி விட்ட காற்று அங்கே தங்கி இருக்கும். பின்முதுகு தண்டுல ஜவ்வை பிதுக்குனதுக்கு உண்டான காற்று, ஜவ்வு பிதுங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல காற்று போய் உட்காந்து சேர்ந்துக்கும். அதனாலதான் ஜவ்வு இடம் மாறுறது. அந்த ஜவ்வு வந்து இடம் மாறின இடத்துல இருக்கக்கூடிய காற்றை வெளியே தள்ளுறதுனால திரும்ப ஜவ்வு போய் சரியான அளவீடுல உட்காரும். அதே மாதிரி இந்த லிங்க செந்தூரம் எலும்புக்கு வலுவு கொடுக்கும். இந்த மருதாணி முச்சங்கன்லாம் வந்து உடம்ப குளிர்ச்சி பண்றதுனால உங்களுக்கு வலி குறையிறதோட உங்களுடைய ஆயுட்காலம் வரலும் மீண்டும் வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் வரவே வராது. இது 100% உண்மையான சித்தர்கள் சொன்ன மருத்துவம். வெட்டவாய்வு செந்தூரம்னு பேரு. இதை நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க மருத்துவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. செஞ்சியே வச்சிருப்பாங்க. இதை பயன்படுத்தி பாருங்க. பேக் பெயினுக்கு இது மாதிரி ஒரு மருத்துவமே கிடையாது. பின்முதுகு தண்டு வலி, முதுகு தண்டு வலின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல போய் தேடி ஏதோ மருத்துவத்தெல்லாம் தேடி பார்த்து செஞ்சு பார்த்து எதுவுமே சாத்தியப்படலன்னு நினைக்கிறவங்க நம்ம சொன்ன இந்த மருத்துவ முறையை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. இதை எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துல 2 நாள், அதிகபட்சம் நீங்க வந்து 1 மாசம் எடுக்கலாம். 1 மாசத்துக்கு ஒரு 8 தடவை எடுத்தீங்கனாலே போதும். வாரத்துல 2 நாள்
4 வாரத்துக்கு 8 வேளை கரெக்டாக புதன் ஞாயிறு அந்த மாதிரி எடுத்துக்கங்க. புதன்கிழமை எடுக்க முடியாதவங்க ஒரு 2 மாசமா எடுத்துக்கிட்டு 8 தடவையாக எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் எடுத்துக்கங்க. இதுக்கு பத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து சாப்பிடக்குள்ள அப்போதான் பேக் பெயின் ப்ராப்ளம் உங்களுக்கு முழுமையாக சரியாகும். பத்தியம் வைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வாயை கட்டாமல் ஞாயிற்றுக்கிழமை தானே இதையும் சாப்பிட்டுட்டு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா மருத்துவம் வேலை செய்யாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிளகு ரசம், பருப்பு சாம்பார், இந்த மாதிரி காரம் குறைவா, அதே மாதிரி தாளிப்பு குறைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோர் சாதம், தயிர் சாதம், பால் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 100% 8 வாரம் சாப்பிடணுன்னே அவசியம் இருக்காது. 4 வாரத்திலேயே கூட உங்களுக்கு முழுமையான குணம் பேக் பெயினுக்கு கிடைக்கும். சித்தர்கள் சொன்ன உயரிய மருத்துவம் இது பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு. இந்த பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு உண்டான மருந்தை நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உடனடி தீர்வு பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு கிடைக்கும். நம்ம சித்த ரகசியம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி சித்தர்கள் கூறிய சூட்சமமான மருத்துவ மூலிகைகள் மற்றும் மருத்துவ பதிவுகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.